நமஸ்காரம் சார். நமஸ்காரம். என்ன சார், என் பேர் ரகு. நேற்று காலையில பேப்பர்ல நீங்க கொடுத்திருக்கிற இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். சார், இந்த ஆபரேஷனுக்கு நான் இப்பவே ரெடியா வந்திருக்கேன். உடனே தேவை மாற்று சிறுநீரகம், கிட்னி. என் பிரதருக்கு கிட்னி கேட்டு நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு 8 பேர் வந்திருந்தாங்க. ஆனா யாரோடது பொருந்துங்கிறது ஆபரேஷன் பண்ண போற டாக்டருக்கு தானே தெரியும். நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். வாங்களேன். ஒரு நிமிஷம் சார். ரகு, நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கியா? பல முறை யோசிச்சுதான் மாமா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். ரகு, உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சும்மா விட மாட்டாங்க. என் தலையெழுத்த நான் எழுதிக்கிறேன். கையெழுத்து போட மட்டும் ஒரு பெரிய மனுஷன் தேவை. அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். வாங்க வாங்க சார், போலாம். ஐம் சாரி, நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. இந்த ஆபரேஷனுக்காக எல்லா டெஸ்டையும் பண்ணி இப்பதான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாக்டர், இந்த ஆபரேஷனுக்கு நான் உடன்பட்டதுக்கு காரணமே என் தங்கையோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்காகத்தான். அதுக்கு எனக்கு இப்போ 40,000 ரூபாய் பணம் தேவையா இருக்கு. அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க எனக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. டாக்டர், ப்ளீஸ், நீங்க தான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி தரணும். நோ நோ நோ, ப்ளீஸ் கெட் அப். சார், இதுல நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. டாக்டர், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆள்கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமா? இவர் உங்க அப்பாவா? ஆமாம் டாக்டர். எங்கடா வந்தேள்? அப்பா, டாக்டர், எங்க அப்பாவுக்கு பதிலா இந்த ஆபரேஷன் செஞ்சுக்க நான் ரெடியா இருக்கேன். ப்ளீஸ். ரகு, நீ பச்சை மரண்டா, வெட்டப்படாது. இது பட்டு போன மரம். என்ன வேணாலும் செய்யலாம். நீ வந்தது நல்லதா போச்சு. மிஸ்டர் சுந்தர்ல, எனக்கு சேர வேண்டிய பணத்தை இவகிட்ட கொடுத்துறீங்களா? ப்ளீஸ். எனக்கு எதுக்கா இவ்வளவு பணம்? எனக்கு தேவை 40,000 ரூபாய் தான். பாக்கி வச்சுக்கோ, நன்னா இருக்கும். உங்களுக்கு பெரிய மனசு. அப்பா, இந்தா, இதுல 40,000 ரூபாய் இருக்கு. பத்திரமா வச்சுக்கோ. கொடுக்க வேண்டிய வாழ்க்கை கொடுத்துடு, செய்ய வேண்டிய வாழ்க்கை செஞ்சுடு. ஏது இந்த பணம்னு உங்க அம்மா கேட்டான்னா தாமோதர மாமா கொடுத்தான்னு சொல்லு. அப்பா எங்கன்னு கேட்டான்னா தாமோதர மாமா கூட பம்பாய்க்கு போயிருக்கார், வர்றதுக்கு 10 நாள் ஆகும்னு சொல்லிடும். அத்திம்பே, அப்பா விடுவா. என்னுடைய பர்ஸ், என்னுடைய ரெஸ்ட் வாட்ச், இதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. பருவகிட்ட கொடுத்துரு. ஏன்னா சொல்ல முடியாது பாரு. மாலை போடுற கல்யாணமா, ஏலம் போடுற வியாபாரமா, பெயருக்கு மணமகன், அவனொரு விலை மகன். யாருக்குமே வெட்கமில்லை, மானமில்லை. மாலை போடுற கல்யாணமா, ஏலம் போடுற வியாபாரமா, பெயருக்கு மணமகன், அவனொரு விலை மகன். யாருக்குமே வெட்கமில்லை, மானமில்லை.
சீதனத்தை தன்னை வித்து கொடுத்துட்டான். போதுமடா சாமிகளா பொண்ண பெத்த பெரும் பாவம். போதுமடா சாமிகளா பொண்ண பெத்த பெரும் பாவம். கல்யாணம் சொர்க்கத்தில் உண்மைதான மாலை போடுற கல்யாணமா ஏலம் போடுற வியாபாரமா? பெயருக்கு மணமகன் அவனொரு விலை மகன். யாருக்குமே வெட்கமில்ல மானமில்ல. பொன்னோட நெத்தியிலே குங்குமமா மின்னுவது, அப்பாவின் மேனியிலே சிந்தி வந்த ரத்தமது. சாந்தி இல்லாம முகூர்த்தம் இது, எதுவும் இங்கே சடங்காச்சு. சாந்தி இல்லாம முகூர்த்தம் இது, எதுவும் இங்கே சடங்காச்சு. கண்ணீரும் பன்னீரும் ஒண்ணுதானா? மாலை போடுற கல்யாணமா ஏலம் போடுற வியாபாரமா? பெயருக்கு மணமகன் அவனொரு விலை மகன். யாருக்குமே வெட்கமில்லை மானமில்லை. மானமில்லை. என்ன டாக்டர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுல? ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. ஆனா ஆனா என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, நீங்க என்ன செய்றீங்க, வேண்டியவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிருங்க. நன்னாரடிமா சமத்தா ஒரு இருக்கணும். குறையும் இல்லாம கல்யாணத்தை முடிச்சுட்டேள். அதே மாதிரி உங்க பொண்ணோட வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. ஆனா நேக்கு மட்டும் ஒரே ஒரு குறை. என்ன சொல்லுங்க? ஒண்ணுல இந்த நல்ல நேரத்துல சம்பந்தி வாழ் இல்லையேன்னுதான். அது என்னவோ பர்வதம்மா, பர்வதம்மா. ஓ வாங்க வாங்க. என்ன கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? உங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது. எப்பவுமே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா சீமந்தத்துக்கு தான் வருவேன். உங்க அதிர்ஷ்டம் மறுநாளே வந்துட்டேன். அது போட்டோம், எங்க கல்யாண ராவண காணோம்? ஆமா, என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? கல்யாண ராவண எங்க? என்ன இது? அவர் உங்க கூட வரலையா? ஏன் கூடவா? ஆமா. உங்க பொண்ணு கல்யாணத்துக்குன்னு தானே நான் அமெரிக்காவில இருந்தே வந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க அமெரிக்கால இருந்து வரீங்களா? ஆமா. அப்படின்னா அந்த பணத்தை நீங்க கொடுத்து அனுப்பலையா? இவன் சொன்னானே அவர் உங்க கூட பாம்பே வந்திருக்கிறதா? ஏன் கூட பாம்பேங்க? ஆமா. நான் பார்க்கவே இல்லையே. என்ன இப்படி எல்லாம் அவன் ஏடா பொய் சொல்லி தொலைச்சாடா? ஏண்டா அந்த பணம் நோக்கி யாரா கொடுத்தா? சொல்லி தொலையண்டா கடங்காரா. அப்பா எங்கடா? அப்பா எங்கடா? சொல்லி தொலைடா. உங்க அப்பா எங்கடா? அவ அப்பா எங்க இருக்கான்னு அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். பணத்தை வரும் 40,000 ரூபாய் கொண்டு கொடுத்துருக்கான். என்ன தில்லுமுறை பண்ண? சொல்லி தொலைய. அவ அப்பா எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன சொல்லி தொலைடா. கொண்டு விடானா அவனை? நான் சொல்றேன். சொல்லுங்க, அவர் எங்க இருக்காரு? நீங்க எல்லாம் அவரை கடைசியா பார்க்கணுமா வேணாமா? கடைசியாவா? ஆமா சார். என்ன இப்படி எல்லாம்? ஐயோ அம்மா 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 வாமா.
சம்பந்திவாளி என்னை மன்னிச்சிடுங்க. என்னது எடுங்க. நான் மட்டும் உங்களை வரதட்சணை கேட்டு இம்சப்படுத்தலைன்னா இவ்வளவு கஷ்டம் நீங்க பட்டிருக்க வேண்டியதில்லை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல கட்டின தாலியோட உங்க பொண்ணு கட்டின புடவையோட எங்காத்து மாட்டு பொண்ணா நான் அவளை அழிச்சுட்டு ஊருக்கு போறேன். என்ன இப்படி பேசுறேன்? எந்த தோப்பனாராவது கட்டின புடவையோட பொண்ணு அனுப்பிச்சு வைப்பானா? அவனுடைய வசதிக்கு ஏத்தாப்புல ஏதாவது சீர்சனத்தை செஞ்சாதானே பொண்ணுக்கு போற இடத்துல மரியாதை. ஒருத்தரை கஷ்டப்படுத்தி பலவந்தமா வரதட்சணை வாங்குறதுதான் தப்பு. அது சட்ட விரோதம் மட்டுமில்ல, சமுதாயத்தையே கொலை செய்யற மாதிரி. தன்னுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஏதாவது ஒண்ண வித்துதான் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற நிலைமை என்ன போல வேற யாருக்கு வர வேண்டாம்ப்பா, வர வேண்டாம்ப்பா. அடேரே, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன் போல இருக்கு. வாங்கோ வாங்கோ. என்ன விசேஷம்? நமஸ்காரம். நல்ல விஷயம்தான் மிஸ்டர் கல்யாணராமன். இது வரைக்கும் நீங்களும் நானும் வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தோம். இப்போ உங்க மூணாவது பையனும் என்னுடைய ஒரே பொண்ணும் நம்மள கேட்காமலேயே நம்மள சம்மந்தி ஆக்கிட்டாங்க. யாரு இவனா? கிழிஞ்சது பொங்க. +2ல 8 அட்டெம்ப்ட். மாப்பிள +2வா? 12வதா? என்னை விட எவ்வளவோ பெட்டர். நான் 8வதுல 12 அட்டெம்ப்ட், மாப்பிள 12வதுல 8 அட்டெம்ப்ட். ஆக நீதான் என் ஃபேமிலியிலேயே பெரிய படிப்பு படிச்சவன். சிஸ்டர், சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கூட, முடியலன்னா ஒரு வாய் சர்க்கரையாவது கூட. ஆ, எதை கொடுத்தாலும் பார்த்து கொடுங்கப்பா. அன்னைக்கு மாதிரி விளக்கெண்ணைய கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளிக்கமா. அத்திம்பேர், உங்க ஹெல்த்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். நீங்க பழைய மாதிரி ஆக்டிவா இருக்கலாமா? நான் அத்திம்பேர்ட்டையும் சிஸ்டர்ட்டையும் ஒண்ணு ரகசியமா பேசணும். எங்களை கொஞ்சம் தனியா விடுறேல? கொஞ்சம் இருக்கோ, கொஞ்சம் இருக்கோ. இவ்வளவு கூட்டம் எனக்கு கிடைக்காது. நான் என் புது கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். உன்னை யாரா அவுத்து விட்டது? மூடுறா வாய. சேஃபா அழிச்சுட்டு போய் மறுபடியும் கட்டி போடுங்க. ஆமா ஆமா, கூட்டிட்டு போய் தனியா அடி. என்னப்பா? அத்திம்பேர், நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? என்ன? உங்களுடைய 31வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஆமா, நடுவுல ஒரு வருஷம் நம்ம மாத்துல என்னெல்லாமோ நடந்து போயிடுது. அதனால உங்க வெட்டிங் ஆனிவர்சரியை விமரிசையா கொண்டாட எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. அதோட மஸ்ட் அல்வாவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. மஸ்தல் வண்ணா அவ்வளவு கேளு. சிஸ்டர், அவருக்கு தான் அவர் வேற இல்ல. சும்மா இருங்க நீங்களா கேட்டுண்டு. ஓ அது அந்த மாதிரி இல்லவா? நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் சிட்டுக்குருவி கேள்விப்பட்டிருக்கேன். இவளையா? போன வருஷம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தான் என்ன ஏமாத்துட்டேன். இந்த வருஷம் உன்னை விடவே மாட்டேன். அப்படியே படுத்து தாச்சுக்கோ, தாச்சுக்கோ. என்ன நாளைக்கு தானே? ஆமா, இது. எனக்கு எல்லாம் மறந்துடுச்சுடு. இன்னைக்கு ஒத்திக்க பாத்துக்கலாம், நாளைக்கு அரங்கேற்றம் பண்ணிடுவோம்.